ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் திவ்யா.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா வடை நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோடா உப்பு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும். அப்புறமா உருளைக்கிழங்கு மாவில் முக்கும் போது மாவு மேலே ஒட்டாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு நல்லா நம்ம கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃப்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகா ஒரு மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிளகாவும் சோம்பும் கொஞ்சம் நல்லா பொரியணும். இப்போ இது 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி வேண்டாம், ஒரு அரை தக்காளி சேர்த்தா போதும். இந்த மாதிரி தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு அந்த வேக வச்சு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பட்டாணியை சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப, நம்ம ஏற்கனவே இதில் மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட் இருக்கட்டும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இந்த டைமில் மஞ்சள் தூள் அண்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துப்போம். நான் 2 பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போது மசாலா ஆறிடுச்சு. இப்போது நம்ம அதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம போண்டா வந்து போட்டு எடுத்துடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற மசாலாவை வந்து மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக வந்து போடுங்க. இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேகணுங்க. உள்ளே வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசாலா வெந்து தான் இருக்குது. நமக்கு வந்து வெளியில் மட்டும்தான் வேகணும். ஸோ நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி போண்டா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த டயத்தில் வந்து நம்ம போண்டா வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். ரொம்பவும் டேஸ்டியான, ரொம்பவே ஈஸியான கடையில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.